சுபம். சுபமானு தெரியல, ஆனால் படம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அடாடாடாடா, யார் யார் எப்படின்னு தான் கேட்டேன். இம்பிட்டு விவரமா சொல்லிட்டீங்களே தம்பி. ஆமா, உங்க மக கல்பனா 5 மாசம் முழுகாம இருக்காங்கல்ல. நீங்க கவலையே படாதீங்க தம்பி. உங்க மக என் மக மாதிரி இந்த சிட்டிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு அவருடைய பிரசவ செலவை நான் பார்த்துக்கிறேன். கல்பனாவோட மொத்த பிரசவ செலவும் என்னோடது. நீங்க கவலையே படாதீங்க, அந்த செலவு உங்களுக்கு வரவே வராது. ஏன்? தேவையில்லையே, வேஸ்ட் அந்த செலவு. அப்படின்னா நான் இவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கு, இது கூட தெரியல. சக்தியில் இருந்தால் தானே அகப்பிலே வரும் பழமொழி இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது மிஸ்டர் கோட்டை, என் பொண்ணு இருக்காள, ஆஹா ஸ்ரீனிவாசா, உன் பொண்ணை பற்றி நீயே போட்டு கொடுக்க போறியாடா? இந்த உண்மையை மட்டும் நீ வெளியே உளறன, உன் பொண்டாட்டி சிவகாமி ஒன்று பொண்ணே போட்டுருவாளடா. தம்பி சொல்லுங்க தம்பி, எதை சொல்ல வந்தீங்களே? இல்லையே, நான் எதுவும் சொல்லவே இல்லையே. நீங்களும் அதை கற்பனை பண்ணிட்டு எதுவும் சொல்லலையே. சும்மா சொல்லுங்க தம்பி. அது வந்து மிஸ்டர் கோட்டை, நீங்கள் எதை பற்றி வேணா என்ன சொல்லுங்க. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை உண்மை, எல்லா உண்மையும் சொல்லுவேன். ஆனால் என் பொண்ணோட கர்ப்ப விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிதம்பர ரகசியம் மாதிரி. அதை வெளியே சொன்னால் நான் மண்டை வெடிச்சு செத்துடுவேன். வெளியாள்கிட்ட சொல்லணும், இந்த அண்ணன்ட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்லுங்க தம்பி. என்ன கூட நீ சில விஷயம்லாம் அண்ணன் தம்பி இருந்தா கூட நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்ல அண்ணன் தம்பிக்கு அடையாளம். அட சும்மா சொல்லுங்க தம்பி. ஐயோ, இவன் நம்ம விட மாட்டான் போல் இருக்குது. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது பிளான் போடுற ஸ்ரீனிவாசடே. ஐடியா. தம்பி தம்பி. ஐயா, பாத்தி மட்டையாயிட்டாரு. ஆத்தா கேட்டீங்களா? நல்லா கேட்டேன்பா. கேக்குற கேள்விக்கெல்லாம் மணிமணியா பதில் சொல்லிட்டாரு. ஆனா கல்பனா கர்ப்பத்தை பத்தி மட்டும் கேட்டா இந்த ஆளு உடனே மென்னு முழுங்குறாருனா அப்ப அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கல்பனா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கானா, அப்போ அதுக்கு முன்னாடி அவ ஏதோ ஒரு ஃப்ராட் தன்னம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிக்கிறப்பா, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரித்தா, நான் போன வச்சிட்டுமா? சரிப்பா. கல்பனா, இப்போ உன் குடுமி பாதி என் கையில இருக்கு. வச்சுக்கிறண்டி ஒன்ன. சுந்தர் தம்பி தனியா தான் இருக்காரு. இப்போ எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். சுந்தர் தம்பி. சொல்லுங்கண்ணே. ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் ஒரு முக்கியமான வேலையா தான் இருக்கேன். அப்புறம் பேசலாமா? இல்ல, நான் பேச வந்ததும் கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான் தம்பி. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அட சொல்லுங்கண்ணே. தம்பி, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வீரையண்ணா, அண்ணா, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா துவைக்கணும். துவைச்சு தரீங்களா? மாமா, உங்களுக்கு வீரையா அண்ணா கிட்ட ஏதாவது வேலை இருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அண்ணனை நான் துணி துவைக்க அனுப்பிச்சுட்டுமா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா தான். நோ இஷ்யூஸ் அனிதா. எனக்கு அண்ணன் கிட்ட ஒரு வேலையும் இல்லை. அண்ணே, அனிதாவுக்கு கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம அப்புறம் பேசலாம். எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரியா? என்னன்னு பார்த்துட்டு நிக்கிறீங்க? போய் ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. அண்ணா வாங்கண்ணா.
இந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான துணினா மிஷின்ல போட்டு துவைச்சிடாதீங்க. உங்க கையால பார்த்து பதமா துவைங்கன்னா சரியா? போங்க போங்கண்ணா. ஐயோ பாவம், வீட்டு போன் வயரும் பிஞ்சு போச்சு. கையில செல்போனும் இல்ல. போன்லயும் சொல்ல முடியாம நேர்லயும் சொல்ல முடியாம வேற யாருன்னு தவிச்சு போயிருக்காரு. சுந்தர், சுந்தரராஜா, ஆ. என்ன பாரு ரெடியா? போலாமா? கிளைண்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஃப்ளைட் டிக்கெட்டை இன்னைக்கே புக் பண்ணிட்டேன். கிளம்பலாம்ப்பா. வெரி குட் வெரி குட். சரி கிளம்புவோம் வா. ஆமா உன் லக்கேஜ் எல்லாம் எங்க? கல்பனா, லக்கேஜ் எடுத்துட்டு வாயே. வரேங்க. வேறையா வேறையா? ஐயா அத வந்துட்டேயா. நானும் சுந்தரம் ஒரு பிசினஸ் விஷயமா அவசரமா போனா போறோம். சரிங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும். இந்தா இது வரைக்கும் செலவு வச்சுக்க. வர 2 நாள் ஆகுமா? ஐயோ. ஏங்க, நீங்க கேட்ட டென்டல் கிட், பாத்ரூம் கிட் எல்லாமே பேக்குள்ள வச்சிருக்கேன். தேங்க்ஸ் கல்பனா. கிளம்பலாமா? கல்பனா, உன் சாரி புது மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. அனிதா இங்கே இல்ல. ஐயா கிட்ட பேசிட வேண்டியதுதான். சரிடா அப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம். வேறியா? ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ இவனோட பெரிய தொந்தரவு போச்சு. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட ஏதாவது பேசணுங்கிற இன்னும் சொல்லவும் மாட்டேங்கிற. பட்டுமா இந்த மாதிரி தயங்குறவன் சம்பளம் உயர்வுக்காக தான் பேச தயங்குவான். கவலைப்படாதரா, இந்த மாசம் கடைசியில இருந்து உன் சம்பளத்தை டபுள் ஆக்கி போடுறேன். அது இல்லையா. பின்ன ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுரா, அது இல்லை இதெல்லாம் நிறுத்துக்கிட்டே இருக்கிற. போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவான். வாடா வா, சீக்கிரம் வா. பை கல்பனா. வரேம்மா, வரேன்டா. ஹலோ. சொல்லுமா. அவர் இப்பதாம்மா கிளம்புறாரு. அப்பா எங்க? அனிதாவை காணோம். இதுதான் சமயம். கல்பனாமா கிட்டேயாவது போய் நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். நல்ல வேலை கல்பனாமா தனியா தான் இருக்காங்க. கல்பனாமா உள்ள வரலாமா? அம்மா, நானும் 2 நாளா நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பிஸியாவே இருக்காங்கம்மா. அதான் உங்ககிட்ட இப்பவாது பேச முடிஞ்சுதே, ரொம்ப சந்தோஷமா. அம்மா, அந்த அனிதா பொண்ணு வரத்துக்குள்ள உங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுறேம்மா. நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த அனிதா பொண்ணு நல்லவங்க இல்லைம்மா. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்கும் நாசம் பண்றதுக்குமே நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்குமா. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேம்மா. அதை கேட்டுட்டேன்னு அவங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அந்த அனிதா பொண்ணை நம்பாதீங்கம்மா. உடனே இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லி அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்கம்மா. என்னம்மா நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா. கல்பனாம்மா, அம்மா கல்பனாம்மா. பாவம், கல்பனா நினைச்சு ஏமாந்துட்டீங்களா? கல்பனா புடவைய நான் கட்டிருக்கேன்றத பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நானு, வேதவள்ளி, கல்பனா நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி புடவைய தான் கட்டியிருக்கோம். அத பார்த்து இப்படி ஏமாந்துட்டீங்களே.